வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது ஆதிசங்கரர் அருளிய ஆத்மபோதம் எனும் நூலில் சமஸ்கிருத ஸ்லோகங்களை தமிழில் பார்த்து வருகின்றோம். இந்த பகுதியில் ஸ்லோகம் 9 பொருளை பார்ப்போமா? விஷ்ணு என்றால் எங்கும் உள்ளவர் என்பது பொருள். எடுத்துக்காட்டாக, தாலியை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பெண்ணுக்கு அந்த தாலியின் மதிப்பு அதிகம், விலையே கிடையாது என்று சொல்லுவாள். ஆனால் பொற்கொல்லனுக்கோ அதிலுள்ள தங்கம்தான் மதிப்புள்ள ஒன்று. அந்த அளவுதான் அவன் அதை மதிப்பான். தங்கத்தால் பல பல நகைகள் ஆக்கப்படுவது போல் விதவிதமான உயிர்கள் அந்த பரம்பொருளிலிருந்தே கற்பிக்கப்பட்டு அதன் மேலேயே அவை தங்கி உள்ளன. சத் என்பது ஸ்தூல உடலில் உள்ள ஒன்று. சித் என்பது மனம் புத்தி உள்ள ஒன்று, அதாவது சூட்சும உடல். ஆனந்தம், காரண சரீரத்துக்கு இது உண்டு. நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இது கிடைக்கும். முப்பட்டை கண்ணாடி வழியாக வரும் ஒளிக்கதிர் 7 வண்ணங்களாக பிரிகின்றது. கண்ணாடியை ஒளி வரும் பகுதியிலிருந்து எடுத்துவிட்டால் அந்த விப்ஜியார் மறைந்துவிடும். அதுபோல மன அஞ்ஞானங்களை நீக்கினால் இந்த ஆத்மன் பிரகாசிக்கும். நகை உடையலாம், ஆனால் தங்கம் அழியாது. அதுபோலத்தான் ஆத்மாவும். இந்த பாடலின் அர்த்தத்தை பார்ப்போம். தங்கம் என்பது உண்மை, நகைகள் பல, அவ்விதமே உயிர்கள் என்று சொல்லுகின்றார் ஆதிசங்கரர். அடுத்து ஸ்லோகம் 10. விபு என்றால் வெளி என்று பொருள்படும். ஆகாசமே வெளியாகும். அதாவது பொருட்கள் தங்க இடம் தருவது ஆகாசம். இது எங்கும் பரவியுள்ள ஒன்று. ஆகாயம் அகண்டமானது, எந்த மாறுபாடும் அற்றது. ஆனால் இதை சுவர்கள் மூலம் தடுத்து அறை என்று சொல்லுகின்றோம். இந்த அறையின் வெளிக்கும் வெளியிலுள்ள வெளிக்கும் எந்த மாறுபாடும் இல்லை. சுவர் உடையலாம், ஆனால் வெளி என்பது என்றும் உடையாது, நொறுங்காது அல்லவா? இன்னும் ஓர் உதாரணம் பார்த்தால், பானைகளை மண்ணால் செய்யலாம், ஆனால் அதனுள்ளே உள்ள வெளியினை நாம் செய்ய முடியாது. பானை உடைந்தால் அந்த பானையிலுள்ள வெளியிலுள்ள வெட்ட வெளியுடன் கலந்துவிடும். இதுபோல்தான் ஆத்மாவும் என்கிறார் ஆதிசங்கரர். கிருஷிகேஷ என்றால் கண்ண பரமாத்மாவின் மறுபெயர். தலைமயிரை குறைத்தவன் என்று பெயர் பொருந்தினாலும் இதன் உண்மையான அர்த்தம் இந்திரியங்களுக்கு தலைவன் என்பதே அதன் பொருள். கிருஷிகம் ப்ளஸ் ஈச என்று பிரிக்க வேண்டும். இந்த உலகத்தின் அறிவு நமக்கு இந்திரியங்களான கண், வாய், மெய், மூக்கு, செவி மூலமே கிடைக்கிறது என்பதே உண்மை. கண் பார்க்கிறது, வாய் பேசுகிறது, காது கேட்கிறது, நாக்கு ருசிக்கிறது, மூக்கு நுகர்கிறது. இவையெல்லாம் சேர்ந்ததே உடம்பு. மனம் இவை எல்லாவற்றுக்கும் பொது. இன்று விஞ்ஞான உலகில் எத்தனையோ தொடர்பு கொள்ள வசதிகள் உள்ளன என்பது போல் இந்திரியங்கள் மூலம் நமக்கு வேண்டிய வேண்டாத செய்திகள் நம்மள் வந்து சேருகின்றன. கிருஷ்ணரும் தம் பகவத்கீதை 15வது அத்தியாயமான புருஷோத்தம யோகத்தில் இதனை கூறுவது இங்கு நாம் உணரலாம். உபாதி என்றால் ஆத்மாவுக்கு தோற்றத்தை ஏற்படுத்தும் காரணப் பொருள் என்று பொருளாகும். அப்படி பார்த்தால் நாம் பயன்படுத்தும் இன்றைய பல்ப், ஃபேன் போன்ற மின்சார வகையறாக்கள் உபாதிகள் என்று அழைக்கலாம். மின்சாரம் இவற்றின் மூலம் பாயும் பொழுது பல்ப் எரிகிறது, ஃபேன் சுற்றுகிறது. அதுபோல்தான் ஆத்மாவும் உள்ளது. உடல்கள் வேறு வேறு, ஆனால் ஆத்மா ஒன்றே. இதை உணர்ந்தால் பேதங்கள் ஏற்படாது. பொதுவாக இந்த ஸ்லோகத்தின் பொருளை பார்த்தால்
வெளி பிரிக்கப்படலாம். மாறுபாடு பிரிக்கும் பொருட்களை ஒட்டி ஏற்படுகின்ற ஒன்றாகும். அதுபோல பரம்பொருளுக்கு மாறுபாடு உடல்கள் தோற்றுவிக்கும் பொய்யே ஆகும். அடுத்து ஸ்லோகம் 11. மின் சக்தி ஒன்றுதான், ஆனால் 5 வாட்ஸ், 10 வாட்ஸ், 100 வாட்ஸ், 0 வாட்ஸ் என்று பல்புகளுக்கு தக்கவாறு இது பாய்ந்து வெளிச்சம் கிடைக்கிறது. இன்ஜினுக்கும் அப்படித்தான். பெட்ரோல் ஒன்றுதான், ஆனால் குதிரை சக்திகள் வேறுபாடே இந்த என்ஜின்களுக்கு வேறுபட்ட சக்தியை தருகின்றது. ஆத்மாவும் இது போலத்தான், ஒன்றுதான். டாக்டர், இன்ஜினியர், வக்கீல், தொழிலாளி போன்றோர் உடல்களும் புத்தியும் தான் வேறு வேறு, ஆனால் உள்ளிருக்கும் ஆத்மா ஒன்றுதான். ஆரோபிதம் மேலே வைத்து பார்க்கப்படுகின்றது என்பது பொருளாகும். கடலில் எழும் அலைகளும் அவ்வாறே, வேறுபாடு கிடையாது. இதுபோல்தான் ஆத்மாவும் என்று சொல்லுகின்றார் சங்கரர். பொதுவாக இந்த பாடலின் பொருளை பார்த்தால், நீருக்கு சுவை, நிறம் எல்லாம் அது ஏந்தப்படும் பொருள், அதில் சேர்ந்த பொருள், இவற்றின் மூலம் வந்தவை. அவை நீருக்கு சொந்தமே இல்லை. அதுபோல ஆத்மாவுக்கு ஜாதி, வர்ணம் என்கிற ஒன்றும் கிடையாது. அது அதை ஏந்தும் உடல்களுக்கே உண்டு. அவற்றுள் அடங்கியதன் காரணமாக அதற்கு இந்த சுவையும் நிறமும் ஏற்பட்டுவிட்டன என்பது போல் நமக்கு தோன்றுகின்றது. சரி, இந்த உடல்கள் எப்படி கிடைக்கின்றன என்பதை பார்ப்போமா? 12வது ஸ்லோகம். உலகெங்கிலும் உள்ள இந்த உயிர்கள் ஐம்பூதங்களால் ஆனவைதாம். ஆகாயம், காற்று, நீர், நெருப்பு, பூமி இவையே இந்த ஐம்பூதங்கள். இவை ஸ்தூலத்தில் மட்டுமல்ல, சூட்சுமத்திலும் உண்டு. உதாரணமாக, பானைகள் மண்ணால் செய்யப்படுகின்றன. அவை பானைகள் ஆவதற்கு முன்பே மண்ணில் சூட்சும நிலையில் உள்ளன. பின் குயவன் மண்ணை பிசைந்து அதை பானையாகச் செய்கின்றான். இதுபோல் தன் மாத்திரைகளிலிருந்து, அதாவது சூட்சுமத்திலிருந்து இந்த நம்முடைய ஸ்தூல உடல்கள் வெளித்தோன்றுகின்றன. சரி, பஞ்சீகரணம் என்றால் என்ன? மேலே சொன்ன அந்த 5 தன்மாத்திரை பூதங்களும் ஒவ்வொன்றும் பாதிப்பாதியாக பிரியும். பிறகு ஒரு பாதி அப்படியே இருக்க மற்றொரு பாதி 4ஆக பிரியும். கடைசியில் ஒவ்வொரு பூதத்திலும் ஒரு பாதியுடன் மற்ற பூதங்களின் பாதியில் 4ல் 1 வீதம் 4 அரைக்கால் பகுதிகள் வந்து இணையும். இதுதான் பஞ்சீகரணம் என்பது. எனவே அந்த ஸ்தூல பூதம் ஒவ்வொன்றிலும் அந்த பூதம் பாதியாகவும் மற்றொரு பகுதியில் மற்ற 4 பூதங்களின் அரைக்கால் பகுதியும் சேர்ந்து முழுவதுமாக ஆகியிருக்கும். உதாரணமாக, பூமி என்கிற ஸ்தூல பூதத்தை எடுத்துக்கொண்டால் பூமி அரை பகுதி இருக்கும். மற்ற பகுதியில் நீர், நெருப்பு, காற்று, வெளி ஆகிய ஒவ்வொன்றும் அரைக்கால் வீதம் பாதியாகச் சேர்ந்து மொத்தம் ஒன்றாகும். இப்படியே எல்லா பூதங்களும் அமைந்திருக்கும். இப்படி பூதங்களால் அமையும் உடல்களில் நாம் நம் சஞ்சித கர்மங்களுக்கு ஏற்ப ஓர் உடலை ஏற்றுக்கொள்ளுகிறோம். எனவே இந்த உடல் நம் விருப்பத்திற்கு ஏற்றவாறு நாமே எடுத்துக்கொண்டதுதான். சங்கீதம் ஒன்றுதான், ஆனால் பிடில் கலைஞர் பிடிலைத்தான் அதிகம் விரும்புவார். அதுபோலத்தான் இதுவும். இவ்வுடல் நாம் ஆர்டர் செய்து பெற்ற உடல்தான். இப்படிப்பட்ட உடலுக்கு போகாயதனம் அல்லது துய்க்கும் கட்டிடம் என்பது பெயராகும். போக ஆயதனம் முடிந்தது. அடுத்து போக சாதனம் வருகின்றது. எப்படி என்பதை பார்ப்போமா? இதற்கு அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓகே மக்களே, எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறவாமல் லைக் செய்யுங்கள். நன்றி.